بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد கணியத்துக்குரிய சகோதரர்களே, வலில்லாஹில் ஹம்து வல் ஃபضல், சிறப்பும் கண்ணியமும் அல்லாஹு தாலா புகழும் அல்லாஹு தாலாவுக்கு உரியது. அவனை போற்றி புகழ்ந்ததன் பின்னர் நபிகளார் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறி இன்றைய அமர்வை நான் ஆரம்பிச்சுகின்றேன். கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் ஜும்மா தினம் ஜும்மா தொழுகைக்காக தாமதித்து வருகின்ற பொழுது இமாம் அத்தஹியாத் ஜும்மா தொழுகை நின்றும் அத்தஹியாத்தில் இருக்கும் நிலையில் வருகிறவன் இந்த சந்தர்ப்பத்திலே எவ்வாறு அவன் செய்வான், எவ்வாறு நடந்து கொள்வான் என்ற கேள்விக்கு, கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் பள்ளிக்கு ஜும்மா தினம் பள்ளிக்கு வருகின்ற பொழுது இமாம் ஜும்மா தொழுகையிலே தஷஹுதிலே இருக்கும் நிலையில் பள்ளிக்கு வருகின்றார். அப்படி வந்தால் அவருக்கு ஜும்மா தவறிவிட்டது. தஷஹுதிலே இமாமை சேர்ந்து கொள்ள வேண்டியது. எதுகுலுமா அல் இமாம் யுஸல்லி லுஹரன், தஷஹுதிலே இமாமோடு நுழைந்து சேர்ந்து யுஸல்லி லுஹரன், லுஹருடைய நியத்தை நாடி அவன் லுஹரை தொழுவான். ஏனென்றால் ஜும்மா தொழுகை அவனுக்கு தவறிவிட்டது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், மன் அதரக ரக்அத்தன் மினஸ் ஸலா, தொழுகை நின்றும் ஒரு ரக்அத்தை யாராவது அடைந்து கொண்டால் ஃபக்கத் அதரக ஸலாத்த, தொழுகையை அவன் அடைந்து விட்டான் என்ற செய்தி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸுடைய விளக்கம், யாராவது ஒருவன் ஒரு ரக்அத்தை விட குறைவாக அடைந்து கொண்டால் அவன் அந்த தொழுகையை அடைந்து கொண்டவனாக கருதப்பட மாட்டான். ஆகவே அந்த வகையில் தான் அவன் ஜும்மா தொழுகையின் கடைசி பகுதி அத்தஹியாத்திலே சேர்கின்றான். அவன் ஜும்மா தொழுகையின் ஒரு ரக்அத்தை அடையவில்லை. அந்த வகையிலே அவன் லுஹருடைய நியத்தோடு லுஹர் 4 ரக்அத்தை தொழுவான். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அறிவித்ததாக அறிவிக்கப்படுகிறது, அன்னமன் அதரக ரக்அத்தன் மினல் ஜும்ஆ ஃபகத் அதரக, யாராவது ஜும்மா தொழுகை நின்றும் ஒரு ரக்அத்தை அடைந்து கொண்டால் ஃபகத் அதரக, அவன் ஜும்மா தொழுகை அடைந்து விட்டான். ஃபகத் அதரக ஸலாத் ஜும்ஆ இதா அத்தா பி ரக்அத்தி ஸானிய, அவன் ஜும்மா தொழுகை அடைந்து விட்டான், 2 ரக்அத்தை அவன் நிறைவேற்றுவது அவன் மீது கடமையாகும் என்ற செய்தி இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஜும்மா தொழுகையிலே ஆக குறைந்தது ஒரு ரக்அத்தை அடைந்து கொண்டால் ஜும்மா தொழுகை அடைந்து கொண்டவனுக்கு சமனாகும். அதைவிட குறைவான நிலையை அடைந்து கொண்டால் அவன் லுஹருடைய நியத்தோடு லுஹரை 4ஆக தொழ வேண்டும். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.